பள்ளி மாணவ மாணவிகளை விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கல்வி சார்ந்த நிகழ்வுகளுக்காக வெளியூர் செல்லும்போது கடைபிடிக்க வேண்டிய நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி, ஒரு மாணவிக்கு எதிரான பாலியல் குற்றம் குறித்து அறிந்த எந்த ஒரு நபரும் காவல்துறை அல்லது சிறப்பு பிரிவுக்கு உடனடியாக புகார் அளிக்க வேண்டும் எனவும், அவ்வாறு புகார் அளிக்க தவறினால் சிறை தண்டனை வழங்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பை செயல்படுத்தும் வகையில் பள்ளி கல்வித்துறை வழங்கிய அறிவுறுத்தல் முக்கியமாக மாணவர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் பாலியல் வன்கொடுமை தடுப்பு நடவடிக்கைகள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பான சூழலை உறுதி செய்ய வேண்டும். அதன்படி, ஒரு குழந்தைக்கு எதிரான பாலியல் மற்றும் குற்றம் குறித்து அறிந்த எந்த ஒரு நபரும் ஊழியர்கள் அல்லது அணி வீரர்கள் காவல்துறை அல்லது சிறப்பு பிரிவுக்கு புகார் அளிக்க வேண்டும். புகார் அளிக்க தவறினால் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும். விளையாட்டு அகாடமிகள் அல்லது பள்ளிகள் போன்றவை நிறுவனங்கள் கட்டாய அறிக்கையிடலுக்கு இணங்க வேண்டும். இது அனைத்து குழந்தை பங்கேற்பாளர்களுக்கும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் வழிகாட்டுதல்கள்படி பயிற்சி, தங்குமிடம் மற்றும் பயணத்திற்கான தரத்தை அமைத்தல், விளையாட்டுகளில் பாதுகாப்பு மற்றும் பாலின சமத்துவத்தை உறுதி செய்ய வேண்டும். பள்ளிகளுக்கான குறைந்தபட்ச தரநிலை, போதுமான தரமான விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் மைதானங்களின் சரியான பராமரிப்பை உறுதி செய்தல், அனைத்து இடங்களிலும் சுத்தமான தரைகள், கழிப்பறைகள் மற்றும் பிரகாசமான விளக்குகளுடன் போதுமான மற்றும் சுகாதாரமான கழிப்பறைகள் இருப்பதை உறுதி செய்யவும் சரியான தண்ணீர் வசதிகள் இருக்க வேண்டும். மேலும், ஒவ்வொரு கழிப்பறையிலும் ஒரு வாளி, குவளை, மூடிய குப்பை தொட்டி மற்றும் சானிட்டரி நாப்கின்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்த ஒரு எரியூட்டி இருக்க வேண்டும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனி சுத்தமான மற்றும் தனிப்பட்ட உடை மாற்றும் அறைகள் வழங்கப்படுவதை உறுதி செய்யவும். மேலும், தாழ்வாரங்கள் மற்றும் விளையாட்டு பகுதிகள் நன்றாக இருப்பதை உறுதி செய்யவும் அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் சுத்தமான மற்றும் வசதியான சூழலை வழங்க பராமரிக்கப்படுகிறது. ஆடை அணியும் அறை மற்றும் ஓய்வு அறையின் பாதுகாப்பான சூழலை உறுதி செய்யுங்கள். அதாவது, திரையுடன் கூடிய மூடிய ஜன்னல்கள், சரியான கதவு தாழ்பால்கள் மற்றும் துணிகளுக்கான ஹேங்கர்கள், பள்ளிகளில் போதுமான சுகாதார பொருட்கள் கிடைப்பதையோ அல்லது விற்பனை இயந்திரங்களையோ உறுதி செய்தல். மாணவிகள் விளையாட்டுப் போட்டிகளில் பயிற்சி மேற்கொள்ளும் போது வீடியோ புகைப்படம் எடுக்கக்கூடாது. தங்குமிடங்கள், பொது அரங்குகள், தொலைக்காட்சி அறைகள், ஓய்வு அறை, நடைபாதை, உடைமாற்றும் அறை, நடைபாதை மற்றும் பிற தேவையான பகுதிகளில் CCTV கண்காணிப்பை வழங்குதல். போதுமான முதலுதவி பெட்டி கிடைப்பதை உறுதி செய்யவும் அனைவருக்கும் போதுமான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். பள்ளிகள் மாணவர்களுக்கும் அவர்களின் பயிற்சியாளர்கள், பொறுப்பான ஆசிரியர்களுக்கும் ஒரே கலந்துரையாடலை நடத்த பொதுவான பகுதி மற்றும் நேரத்தை ஒதுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். மூடிய அறைகள் பகுதிகளில் மாணவர்களுடன் எந்த கலந்துரையாடலையும் நடத்த வேண்டாம் என்று பள்ளிகள் தங்கள் ஊழியர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். பயிற்சியாளர்கள் மாணவர்களுக்கு பொருத்தமான உணவு திட்டங்களை வழங்குவதை பள்ளிகள் உறுதி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றை பின்பற்றாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.